எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு முறையும் உங்களை சந்திப்போம் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புது புது காரியங்களை செய்து வருவதை எண்ணி நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்கள் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். பிரியமானவர்களே, புதிய பலன் என்ற தலைப்பில் உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். தேவன் தாமே உங்களோடு கூட முகமுகமாய் பேசுவாராக. எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த புதிய பலன் இப்போ உங்கள் ஒவ்வொருடைய சரீரம் ஆத்மாவிலே கடந்து வரும் என்பதிலே சந்தேகமில்லை. வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 21 அதிகாரம் 5 வசனம். ரெவலேஷன் சாப்டர் 21 verse 5. சிங்காசனத் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும் புதிதாக்குன்னு சொன்ன. இப்போ உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்துல எங்கெல்லாம் பலவீனம் இருக்குதோ அந்த பலவீனத்தை நீக்கி ஆண்டவர் புதிய பலத்தை நிரப்புகிறார். பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மாயின் ஆவியே, இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பிரியமானவர்களே, அந்த புது பலன் இறங்கி வர்றதை நான் கண்கூட பார்க்குறேன். என் சரீரத்தை உணர்றேன், என் ஆத்மாவில் உணர முடியுது. இதே புது பலன் தான் உங்கள் மேலே இப்போ கடந்து வருது. ஏன்னா நம்பிக்கை உள்ளவர்கள் உங்களை எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் இந்த நிமிஷத்தை ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் ரைட் நவ் ஃப்ரம் தி சேம் மூமெண்ட் யூ பீப்புள் கோயிங் டு ரிசீவ் த நியூ ஸ்ட்ரென்த். புது பலத்தால் அவர் உங்களை இடை கட்டுகிறார். இப்படிப்பட்ட ஒரு புது பலனை உங்கள் ஒவ்வொருக்கும் கொடுத்து ஆண்டவர் மேன்மைப்படுத்த போகிறார். அப்போது இந்த செய்தியோட நோக்கம் என்ன? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறி இருப்போமானால் அவருடைய நாமத்து மேல் உண்மையான நம்பிக்கையை விசுவாசத்தை வைக்கிறவங்களுக்கு ஆண்டு தருகிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுங்களா? மறுவாழ்வின் நிச்சயம். அதோட அர்த்தம் என்னென்ன? சேனைகளின் கர்த்தர் எங்கே வாழுகிறார்? பரலோகத்திலே சீயோனிலே என்னுடைய கர்த்தர் வாசமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சீயோனை போய் அடைவது, அந்த நித்திய ராஜ்யத்தை போய் அடைவதுதான் நம்முடைய இலக்காக இருக்குது இல்லையா? நான் மாத்திரமல்ல, எங்களுடைய குடும்பத்தார் மாத்திரமல்ல, நம்முடைய இனத்தார், தேசத்தார் என்று எல்லா இனமொழி பேசும் மக்களும் இந்த நல்ல காரியத்தை கேட்டு அதன்படி நடந்து நித்திய ராஜ்யத்தில் பங்கடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த புது பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவங்களை மனதுரி அழைக்கிறார். இதை தான் நாம் சங்கீதம் 84 அதிகாரத்தில் 7 வசனத்தை படிக்கும்போது தெரிஞ்சு கொள்ளலாம். When you read Psalms 84 verse 7, அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். பாருங்க, தேவனுடைய சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். யார் அவர்கள்? இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது அவர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட வகையினரை ஆண்டு குறிப்பிட்டு சொல்லுவது போல தெரியும். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், எல்லா மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பது கர்த்தர் விரும்புகிறார். அதாவது எல்லா இனமொழி பேசும் மக்கள், அவர்கள் பெயர்பட்ட குறைகள், கரைகள், பாவ சாப ரோகங்கள் இருந்தாலும் இயேசு ரத்தத்தால் கழுவப்படும் போது மீட்பின் சந்தோஷத்தை, மறுவாழ்வின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே வந்து காணப்படுவார்கள். இன்றைக்கு இதை கேட்கிறேன் அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய பலனை ஆண்டு தர விரும்புகிறார். எந்த விஷயத்திலே நம்ம அந்த புதிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும்? who could receive the new strength? அது ரொம்ப முக்கியம். யார் இந்த புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏசாயாங்கிற தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொல்றாரு, இந்த சங்கீதம் 84:7 படி நீங்களும் நானும் சீயோனை போய் அடைவது தான் நம்முடைய லக்கு. அதுக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார், அதுக்காக தான் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார், மத்திய ஆகாயத்தில் மகிமையோட போகிறார். அவர் இருக்கிற இடமே சீயோன் தாங்க. அவர் எங்கே இருக்கிறார்? இப்போ உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்காரா? நீங்களும் நானும் நடமாடும் பரலோகங்க. அவர் நமக்குள்ள இருப்பது தான் அங்கே பெரிய பாக்கியம் இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்ற நீங்கள் இந்த ரட்சிப்பில் உறுதியாக இருக்கணும்னா, சத்தியத்தின்படி நடக்கணும்னா, இந்த உலகத்தின் பாவ இச்சைகள், பாவ சாப ரோகங்களை மேற்கொள்ளணும்னா நமக்கு புது பலன் தேவைங்க. நேற்றுக்கு இருந்த பலன் போதாது. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது பலத்தோடு இருப்பீங்க. இந்த பலன் நாளைக்கு போதாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நேற்று இருந்த பலன் இன்னைக்கு போதாது. இன்னைக்கு இருக்கிற பலனை வைத்து நாளைக்கு நம்ம காரியத்தை கடக்க முடியாது. அதனால எவ்ரி டே, எவ்ரி மூமெண்ட் வி நீட் நியூ ஸ்ட்ரென்த். இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளையும் நமக்கு புது பலன் தேவை. இதை பெற்றுக்கொள்ள ஆண்டு வழி காட்டுறாரு. அது என்னன்னு கேட்போமா? யார் இந்த புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும்? எவ்வளவுதான் நாங்கள் உங்களை ஆசீர்வதித்து ஜெபித்தாலும் இந்த வார்த்தைக்கு உரியவர்களாக நீங்கள் மாறும்போது தான் நீங்களும் நானும் புது பலனை பெற முடியும். வாசிக்கலாமா? புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 40
verse 31. ஏசாயாவின் புஸ்தகத்தில் 40வது அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். நல்லா கவனிங்க. ஓடினாலும் நடந்தாலும் அவங்க சோர்ந்து போவது கிடையாது, இளைப்படையாது கிடையாது. இந்த வசனம் எது சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ஒரே ஒரு கண்டிஷனுங்க, those wait upon the Lord. இன்னும் ஒரு அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அனைத்து ஆசீர்வாதங்களும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி தேவ கிருபினால பிப்ரவரி 24ஆம் தேதி வந்ததுன்னா சரியாக தன்னுடைய 27வது ஆண்டை பூர்த்தி செய்கிறது. பை தி கிரேஸ் ஆஃப் காட். எதனால? இந்த 27 ஆண்டுகள் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்தில், இந்த ஊழியத்தினால தேவ கிருபினால பலதரப்பட்ட மக்கள் சுகமடைந்திருக்கிறாங்க, குணமடைந்திருக்கிறாங்க. இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகத்தின் பல நாடுகள், வட இந்தியாவில் மாத்திரமல்ல, பல கிராமங்கள், பட்டணங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பல ஸ்தாபனங்கள் இயேசு பற்றி அறிய வாய்ப்பே இல்லாத எத்தனையோ முகமதிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லது இந்து குடும்பங்களை சேர்ந்தவர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள், பல ஜாதி மக்கள் இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி மூலமாக புது பலனை பெற்றிருக்கிறாங்க. புதிய வழியத்தை ஆண்டு திறந்திருக்கிறாரு, புதிய ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, மனிதராக என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் இதுதாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ. என்னுடைய சொற்பொழிவில் கூட, என் பல யூடியூப் செய்தியில் கூட நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச முதல் ஊழியமே கர்த்தரோடு பேசுவது தான், கர்த்தரோடு சஞ்சரிப்பது தான். என் தேவ ஆவியானவர் கர்த்தருடைய ஆண்டவராக இயேசுவோடு உலாவுகிறார் பாருங்க. தட் இஸ் a precious thing. அதான் என் வாழ்க்கையில் மிக விலையேறப்பட்டதாக நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் அவருக்கு காத்திருக்கிறவர்களாய் மாறணும். இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? புது பலன் வேணும் என்று சொல்கிறவங்க இன்னிலேருந்து ஜெபிக்க தொடங்குங்க. இப்பொழுது இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கும்போது உங்கள் மேல் கர்த்தருடைய ஆவியான கடந்து வருவதை நான் பார்க்குறேன். ஜெப ஆவி உங்களுக்குள் வருவதை நான் பார்க்குறேன். ஒருவேளை ஜெபிக்க சோர்வாய் இருக்கலாம், ஆர்வம் இல்லாதபடி இருக்கலாம். உடனே கேளுங்க, ஆவியானவரே ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஜெபிக்க உதவி செய்யுங்க. யோபு தன் சிநேகர்களுக்காக ஜெபித்த போது அவனுடைய சிறையிருப்பு மாறிச்சு. அதுதான் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனில் காணப்படுவார்கள். அதோட அர்த்தம் என்ன? ஒரு பலன் இருக்கும்போது தனக்காக வாழ்வாங்க. ஆனால் பலத்தின் மேல் பலம் உள்ளவங்க பாருங்க, பிற நலனுக்காக தான் வாழ்வாங்க. அவங்களுடைய நோக்கம், எண்ணம், அவங்களுடைய செயல் எல்லாமே பிறருடைய நலனுக்காகவே சுற்றி சுற்றி இருக்கும். அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களோ அவங்க ஓடினாலும் நடந்தாலும் இளைப்படையார்கள், அவங்க சோர்ந்து போக மாட்டார்கள். எவ்வளோதான் வியாதி வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், மிரட்டல் வந்தாலும், உருட்டல் வந்தாலும், ஒரு இமியளவு கூட முன்வைத்த கால பின் வைக்க மாட்டாங்க. அதனால தான் கர்த்தர் சொன்னார், ஏசப்பா என்ன சொன்னார்? கலப்பி மேல் கையை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்குறவன் என் ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்லன்ட்டார். ஆனால் காத்திருக்கிறவர்கள் நிச்சயமாக ஜெயிப்பார்கள். உங்களை ஜெயிக்கவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். புது பலனை பெற்றுக்கொள்ள மறந்துடாதீங்க, ஜெபிக்க மறந்துடாதீங்க. இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்காகவும் இந்த செய்தியை தீர்க்கதரிசன வார்த்தை பிறகு ஷேர் பண்ணுற உங்களுக்கு புது பலன் உண்டு என்பதையும் மறந்துடாதீங்க. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைப்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியப்பா. புது பலனுக்காய் காத்திருக்கிறார்கள். கடந்த கால அனுபவம் வேண்டாம், இன்னைக்கு இருக்கிற அனுபவம் நாளைக்கு வேண்டாம்ப்பா. இன்னும் புது புது அனுபவத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஆழமாய் கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. புதிய தரிசனத்தோடு, புதிய பலத்தோடு, புதிய வெளிச்சத்தோடு, புதிய பாதையில் நீ இவ்வளவு நாள் நடத்தி வந்தீர். இப்பொழுது அதுக்கு அடிப்படையாய் தேவையான புது பலனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாரும் சுவாமி. சியோனில் வந்து சேரதான் நீங்கள் அழைத்திருக்கிறீர். ஆகவே எங்களுக்கு உங்களுடைய பாதத்தில் இரவும் பகலும் காத்திருக்க அனுபவத்தை தாரும். எவ்வளவுதான் இந்த உலக வேலையிலே உங்களுடைய பிள்ளைகள் ஈடுபட்டாலும், நல்ல வியாபாரத்தில் இருந்தாலும், ஆண்டவரே ஊழிய பாதையில் இருந்தாலும், முதலாவது உமக்கு தர வேண்டிய நேரத்தை, உமக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை ஒரு நாளும் குறைத்து கொண்டு விடாதபடி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புது பலன் உண்டாகட்டும் அப்பா. ஆவியானவரே, ஒவ்வொரு தேசத்துக்காக, தேசத்தை எழுப்பதற்காக, அருமையான ஆட்சியாளர்களுக்காக, எல்லா மனிதர்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறவர்களாய், ஏழை எளிய மக்கள், வியாதி வேதனையில் இருக்க மக்களுக்காக கண்ணீரோடு பிரார்த்திக்கிறவர்களாய் ஒவ்வொரு நீர் ஏற்படுத்தும் அப்பா, உருவாக்கும் ஆண்டவரே. இன்று கேட்ட வார்த்தையிலேயே ஒவ்வொரு மேலும் அந்த புது பலன் இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். காத்திருக்கிற அனுபவத்தை இன்னும் பெருக பண்ணித்தார். ஆசீர்வதி மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜீவாதிபதியாக இயேசு உங்களை உங்கள் குடும்பத்தையும் அபிரதமாய் ஆசீர்வதிப்பாராக. மறந்துடாதீங்க, பிப்ரவரி 24ஆம் தேதி 27 ஆண்டுகள் இவ்வூழியம் பூர்த்தி ஆகுகிறது. உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.